இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஃப்ரெஷ் மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கல்லுப்பு, 5-6 வத்தல், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 கரண்டி போல் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 2 கையளவு சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கறி அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்குறீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், அப்புறம் நம்ம அரைச்ச பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு கிரேவிக்காக 1/4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கர் மூடி ஹை வச்சுக்கோங்க. சமையல் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு சுக்கா சூப்பராக தயாராகிடும். இந்த வீக் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் கம்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.